தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 17 இறைவசனங்கள் 22 முதல் 27 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தபோது, கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர், ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 19ஆம் வாரம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திர பான நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சாவை அவங்களுக்கு என்ன பண்றாரு? அறிவிக்கிறாரு. ஓகேங்களா? தான் மக்களோட கையில ஒப்புவிக்கப்பட போகிறாரு. ஓகேங்களா? ஒப்புவிக்கப்படுறாரு. அவர் என்ன செய்ய போறாங்க? மக்கள்லாம் சேர்ந்து கொலை செய்ய போறாங்க. ஆனாலும் அவரு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவாரு, எழுப்பப்படுவார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை கேட்ட எல்லாரும் என்ன பண்றாங்க? ஃபீல் பண்றாங்க, துயரடைந்தார்கள். ஐயோ! நீங்க இப்படி போயிடுவீங்களா அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஏசப்பா என்ன சொல்றாரு? வரி செலுத்துறத பத்தி சொல்றாரு. ஓகேங்களா? வரி செலுத்த சொல்றாங்கன்னா செலுத்திரு. எதுக்கு? நாம யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ நாம உடனே என்ன பண்ணக்கூடாது? நான் கடவுள் எனக்கு குடுக்குறாரு, நான் கடவுளுக்கு குடுப்பேன். நான் எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதனால அதையும் இதையும் நாம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? பட் என்னதான் இருந்தாலும் நம்ம என்னது? கடவுளின் பக்கம் தான் நிக்கணும். நம்ம ஏசப்பா பக்கம் தான் நிக்கணும். ஓகேங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.